Welcome to We Learn channel. This is We Learn English segment. இந்த வீடியோவில் நாம் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் கிளாஸ் 10 மாணவர்களுக்கான இரண்டாம் பாடமான The Night the Ghost Got In பாடத்திற்கான ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இது பார்ட் 2. இதில் அடிஷனல் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற கேள்வி பதில்கள் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா, பதிலில் அடிக்கோடிட்ட பகுதி கேள்வியிலேருந்து எடுக்கப்பட்டது. பச்சை நிறத்தில் கொடுக்கப்பட்ட பகுதி எல்லாமே அடிஷ்னலாக நீங்கள் படிக்க வேண்டியது. வாங்க கொஸ்டின் ஆன்சரை பார்ப்போம். முதலாவது கேள்வி, Why was the narrator sorry to have paid attention to the footsteps? Why was the narrator sorry? எழுத்தாளர் ஏன் வருத்தப்பட்டார்? To have paid attention to the footsteps. காலடி தடங்கள் மீது கவனம் செலுத்தியது குறித்து. காலடி தடங்கள் மீது கவனம் செலுத்தியது குறித்து எழுத்தாளர் ஏன் வருத்தப்பட்டார்? The narrator was sorry to have paid attention to the footsteps because it caused his mother to throw a shoe at the house next door and ended up with his grandfather shooting a patrolman. The narrator was sorry to have paid attention to the footsteps. இதுவரையும் நம்ம மீனிங்கை ஆல்ரெடி பார்த்துட்டோம். Because ஏனென்றால் it caused his mother to throw a shoe. அவருடைய தாய் ஒரு காலணியை வீசுவதற்கு காரணமாயிருந்தது. At the house next door, பக்கத்து வீட்டின் மீது. And ended up with his grandfather shooting a patrolman. அவருடைய தாத்தா ஒரு காவலரை சுடுவதில் முடிந்தது. எழுத்தாளர் காலடி தடங்கள் மீது கவனம் செலுத்தியது குறித்து வருத்தப்பட்டார். ஏனென்றால் அது அவருடைய தாய் பக்கத்து வீட்டின் மீது ஒரு காலணியை எறிவதில் ஆரம்பித்து அவருடைய தாத்தா காவலர் ஒருவரை சுடுவதில் முடிவடைந்தது. வாங்க கொஸ்டின் ஆன்சரை ஒரு தடவை ரீட் பண்ணிடலாமா? Why was the narrator sorry to have paid attention to the footsteps? The narrator was sorry to have paid attention to the footsteps because it caused his mother to throw a shoe at the house next door and ended up with his grandfather shooting a patrolman. இரண்டாவது கேள்வி, Why did Herman and the author slam the doors? ஹெர்மன் மற்றும் எழுத்தாளர் கதவை ஏன் வேகமாக சாத்தினார்கள்? They heard footsteps running towards them. They only heard the steps but saw nothing coming. So Herman and the author slammed the doors. They heard footsteps running towards them. அவர்களை நோக்கி காலடி தடங்கள் ஓடி வருவதை கேட்டார்கள். They only heard the steps. காலடி தடங்களை மட்டுமே கேட்டார்கள். But saw nothing coming. எதுவும் வருவதை பார்க்கவில்லை. So Herman and the author slammed the doors. இதுக்கான மீனிங்கை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அவர்களை நோக்கி காலடி தடங்கள் ஓடி வருவதை கேட்டார்கள். காலடி தடங்களை மட்டுமே அவர்கள் கேட்டார்கள். ஆனால் எதுவும் வருவதை பார்க்கவில்லை. அதனால் ஹெர்மன் மற்றும் எழுத்தாளர் கதவை வேகமாக சாத்தினார்கள். கொஸ்டினையும் ஆன்சரையும் ஒரு தடவை ரீட் பண்ணிடலாமா? Why did Herman and the author slam the doors? They heard footsteps running towards them. They only heard the steps but saw nothing coming. So Herman and the author slammed the doors. மூன்றாவது கேள்வி, What woke up the mother? எது அம்மாவை எழுப்பியது? The slamming of the doors woke up the mother. கதவை வேகமாக சாத்தும் சத்தம் அம்மாவை எழுப்பியது. வாங்க கொஸ்டினையும் ஆன்சரையும் ஒரு தடவை ரீட் பண்ணிடலாம். What woke up the mother? The slamming of the doors woke up the mother. நாலாவது கேள்வி, What do you understand by the mother's act of throwing the shoe?
வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? நீ என்ன புரிந்து கொண்டாய்? பை த மதர்ஸ் ஆக்ட் ஆஃப் த்ரோயிங் த ஷூ. அந்த தாய் காலணியை தூக்கி எறியும் செயலிலிருந்து. அந்த தாய் காலணியை தூக்கி எறியும் செயலிலிருந்து நீ என்ன புரிந்து கொண்டாய்? The mother made one of her quick and incomparable decisions to save themselves, is what I understand by the mother's act of throwing the shoe. The mother made, அந்த தாய் எடுத்தார், one of her quick and incomparable decisions, விரைவாக மற்றும் ஒப்பற்ற முடிவு, to save themselves, அவர்களை பாதுகாத்து கொள்ள, is what I understand by the mother's act of throwing the shoe. இதுக்கான மீனிங்கை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அந்த காலணியை தூக்கி எறியும் செயலிலிருந்து நான் புரிந்து கொண்டது, அந்த தாய் அவர்களை பாதுகாத்து கொள்ள விரைவான மற்றும் ஒப்பற்ற முடிவை எடுத்தார். கேள்வியையும் பதிலையும் ஒரு தடவை நம்ம ரீட் பண்ணிடலாம். What do you understand by the mother's act of throwing the shoe? The mother made one of her quick and incomparable decisions to save themselves, is what I understand by the mother's act of throwing the shoe. ஐந்தாவது கேள்வி, why do you think Mrs. Bardwell wanted to sell the house? ஏன் மிஸ்ஸஸ் பார்ட்வெல் அந்த வீட்டை விற்க விரும்புகிறார் என நீ நினைக்கிறாய்? I think Mrs. Bardwell wanted to sell the house because Bardwell had been for some years in rather a bad way and was subject to mild attacks. I think Mrs. Bardwell wanted to sell the house. இதுக்கான மீனிங்கை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பிகாஸ் ஏனென்றால் பார்ட்வெல் had been for some years in rather a bad way. பார்ட்வெல் சில வருடங்களாக மோசமான வழியில் இருந்தார். and was subject to mild attacks, சிறு தாக்குதல்களுக்கு ஆளானார். நான் நினைக்கிறேன் மிஸ்ஸஸ் பார்ட்வெல் அந்த வீட்டை விற்க விரும்பினார். ஏனென்றால் பார்ட்வெல் சில வருடங்களாக மோசமான வழியில் இருந்தார் மற்றும் சிறு தாக்குதல்களுக்கு ஆளானார். கேள்வியையும் பதிலையும் ஒரு தடவை ரீட் பண்ணிடலாமா? Why do you think Mrs. Bardwell wanted to sell the house? I think Mrs. Bardwell wanted to sell the house because Bardwell had been for some years in rather a bad way and was subject to mild attacks. ஆறாவது கேள்வி, how did the cops manage to enter the locked house? எப்படி அந்த காவலர்களால் பூட்டிய வீட்டுக்குள் நுழைய முடிந்தது? The cops managed to enter the locked house by breaking the big heavy front door with their shoulders. The cops managed to enter the locked house. இதுக்கான மீனிங்கை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். by breaking the big heavy front door, பெரிய கனமான முன்கதவை உடைப்பதன் மூலம். with their shoulders, அவர்களுடைய தோள்களால். அவர்களுடைய தோள்களால் பெரிய கனமான முன்கதவை உடைப்பதன் மூலம் அந்த காவலர்களால் பூட்டிய வீட்டுக்குள் நுழைய முடிந்தது. வாங்க கொஸ்டினையும் ஆன்சரையும் ஒரு தடவை ரீட் பண்ணிடலாம். How did the cops manage to enter the locked house? The cops managed to enter the locked house by breaking the big heavy front door with their shoulders. ஏழாவது கேள்வி, why were the policemen prevented from entering the grandfather's room? தாத்தாவின் அறைக்குள் நுழைவதிலிருந்து அந்த காவலர்கள் ஏன் தடுக்கப்பட்டார்கள்? The policemen were prevented from entering the grandfather's room because he was going through a phase in which he believed that
general meets men were beginning to retreat. The policemen were prevented from entering the grandfather's room. இதுக்கான மீனிங்கை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பிகாஸ் ஏனென்றால் he was going through a phase. அவர் ஒரு காலகட்டத்தை கடந்து கொண்டு இருந்தார். in which he believed. அவர் அதில் நம்பினார். that general meets men. general meetsனுடைய வீரர்கள் were beginning to retreat. பின்வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். தாத்தாவின் அறைக்குள் நுழைவதிலிருந்து அந்த காவலர்கள் தடுக்கப்பட்டார்கள். ஏனென்றால் ஜெனரல் மீட்ஸின் வீரர்கள் பின்வாங்கி கொண்டு இருக்கிறார்கள் என்று நம்புகின்ற ஒரு காலகட்டத்தை அவர் கடந்து கொண்டு இருந்தார். கேள்வியும் பதிலையும் ஒரு தடவை ரீட் பண்ணிடலாம். Why were the policemen prevented from entering the grandfather's room? The policemen were prevented from entering the grandfather's room because he was going through a phase in which he believed that general meets men were beginning to retreat. எட்டாவது கேள்வி. Who used the zither and how? யார் zither என்னும் இசைக்கருவியை பயன்படுத்தியது மற்றும் எப்படி? The guinea pig used the zither to sleep on. கினி பன்றி ஜிதர் என்னும் இசைக்கருவியை அதன் மீது தூங்குவதற்கு பயன்படுத்தியது. வாங்க கொஸ்டினையும் ஆன்சரையும் ஒரு தடவை ரீட் பண்ணிடலாம். Who used the zither and how? The guinea pig used the zither to sleep on. ஒன்பதாவது கேள்வி. Mention the things that the grandfather imagined. அந்த தாத்தா கற்பனை செய்த விஷயங்களை குறிப்பிடுக. The things that the grandfather imagined were that the policemen were deserters from Meade's army trying to hide away in his attic. The things that the grandfather imagined. இதுக்கான மீனிங்கை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். Were that the policemen were deserters. அந்த காவலர்கள் தப்பி வந்தவர்கள். From Meade's army. மீட்ஸ் இராணுவத்திலிருந்து. Trying to hide away. ஒளிய முயற்சித்தார்கள். In his attic. அவருடைய பரணியில். அந்த காவலர்கள் மீட்ஸ் இராணுவத்திலிருந்து தப்பி வந்தவர்கள் என்றும் அவருடைய பரணியில் ஒளிய முயற்சிக்கிறார்கள் என்றும் அந்த தாத்தா கற்பனை செய்து கொண்டார். வாங்க கொஸ்டினையும் ஆன்சரையும் ஒரு தடவை ரீட் பண்ணிடலாம். Mention the things that the grandfather imagined. The things that the grandfather imagined were that the policemen were deserters from Meade's army trying to hide away in his attic. எல்லா கேள்வியும் பதிலும் ஈஸியாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி எளிமையான கேள்வி பதிலோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீலான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவும் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.